ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்களுக்கு சமாதானம் என்றார். லூக்கா 24:36. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் பயந்து போய் இருந்த சீஷர்கள் மத்தியில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயம், துக்கம், மறுதலிப்பு, கண்ணீர் உண்டாயிருந்த வேளையில் ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வு உண்டாயிற்று. இயேசு அவர்களை தேற்றினார். ஆம், இயேசு நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்மை கண்டிக்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். மனித அதிகாரங்களால் நெருக்கங்கள் உண்டாகும் போது, பயம் மனதை வாட்டும் போது, நம்மீது அன்பு கொண்டு நமக்காக பலியான இயேசு நம் நடுவே இருக்கின்றார். அவர் நமக்கு சமாதானத்தை தருகின்றார். இயேசு நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவராயிருக்கிறார். மரணத்தை ஜெயங்கொண்டவர் நம் பக்கத்தில் இருப்பதனால் நாம் ஜெயங்கொள்கின்றவர்களாக வாழ்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் சமாதானத்தின் உறைவிடவுமாகிய பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த நாளின் வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல எங்களை காத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலும் உங்க கிருபை, இரக்கம், கருணை, வழிகாட்டல், ஆலோசனை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானதை செய்து உண்மை மேன்மைப்படுத்தவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, சமாதான பிரபுவாகிய இயேசுவின் சமாதானத்தை உங்க அன்பு பிள்ளைகள் அனைவர் வாழ்விலும் பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உலகெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும், தேவ சட்டம் கேட்கவும், தங்களை ஆராய்ந்து உங்க சமூகத்தில் செய்து கொள்ளவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த நற்கருணை பந்தியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் உங்க திருக்குமாரனை நினைவு கூற, சகோதரர்களுக்குள்ளே தேவ அன்போடு நடந்து கொள்ள, பரிசுத்தத்தை காத்து பாவத்துக்கு விலகி ஓட வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய அன்பு, சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் உண்டாயிருக்கவும், அவர்கள் தொழில், வியாபாரம், விவசாயம், வேலை ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ரசிக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறிவில் வளரவும், நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியினரின் அத்துமீறல்கள், வன்முறைகள், தில்முழுகள் வாய்க்காதே போகவும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவரீர், உமக்கு பிரியமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும், தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாயிருப்பதால் கர்த்தருடைய இரக்கம் மக்களுக்கு வேண்டுமாயும், மழை பெய்ய செய்ய வேண்டுமாயும், மின்சார உற்பத்தி பெருக அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தீரவும், மக்கள் நலன் காக்கப்படவும், தமிழகத்தில் வளர்ச்சியான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை தீரவும், கடன் பிரச்சனையில் சிக்கியுள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.